தெய்வம் யார் என்று அறிந்தாயா? சொன்ன தெரியார் என்று சொர்க்கம் மத்திய பாதாளம் என்று சொல்லக்கூடிய மூவுலகில் ஈசன் கட்டளைப்படி யமலோகம் எனப்பட்ட இந்த தென்திசையான சாமலாபுரி வேந்தன் யமதர்மா என்று நினைந்து கொண்டாயா? இது தவிர வெறும் கிரியை வற்ற கருத்த நிறமும் தினகர்த்த தோள்களும் நிறைந்த பார்வையும் கண்டு நடுநடுங்க வேண்டும். இது தவிர தொண்டன் தாங்கி வருமாறு அநேக தூதர்கள் அணியணியாக சுழிந்து வர வேண்டும். இது தவிர என்னோட வாகனமானது இதாவது தெரியுமா? எருமகடா வாகனம். தூதர் பதத்தை என் வாகனமாகிய எருமகிடா மீது அமர்ந்து நான் வரும்போது இந்த மாதர்கள் ஆலத்தி எடுக்க வேண்டும். ஆமா. இது தவிர இந்த தினத்துல என் சித்திரகுப்தன் சில ஆலோசனை செய்ய வேண்டும். ஆமா, யார் யாரு என்ன தப்பு செஞ்சிருக்காங்கன்னு இன்றைய தினம் அறிய வேண்டும்.
கணக்கெடுக்க வேண்டும். இது தவிர நான் அழைத்தேன் என்று அழைத்து வரேன். அண்டாபட்டி கிராமத்தை சேர்ந்த அகதியன் என்னால் பச்சனுக்காக வேண்டி 2000 கொடுத்தில்ல அந்த ஒரு குடும்பத்திலே இந்த அண்ணாமலையார் அமர்ந்து இந்த சொர்ண காமாட்சம்மன் அமர்ந்து எந்த ஒரு குறையும் வராமல் பாதுகாக்க வேண்டும் என்று அந்த காமாட்சம்மனை ஒருங்கிணைக்க வேண்டுகின்றேன். மாமனாருக்காக 500 ரூபாய் சொன்ன காமாட்சம்மன் சபை நாடி வரும்போது நாமதே என்ன என்று தெரியுமா? எனக்கு சொன்னதே தெரியும். தெரிவிக்கிறேன்.
சகல கலைகளையும் கற்று உணர்ந்த குரு பெரியார்களுக்கும் தாய்மார்களுக்கும் என் பணிவான வணக்கம். சொர்க்க மத்தியில் பதிலம் என்னும் மூ உலகில் தென்திசை எனப்பட்ட தாமராபுரி ஆளக்கூடிய யமலோக அதிபதி யமதர்மராஜனுக்கு கணக்கை எழுதக்கூடிய சித்ராபுத்திரன் என்று அறிவாயா? என் பெயரோ சித்ராபுத்திரன். இந்த வசந்தா பாட்டு என்ன பாட்டு பண்ண சொல்லுங்க. என்ன பாட்டு பண்ண பட்டு வசனம் என்னுடைய உடலே பூணிலும் என் நெத்தியில இருக்கக்கூடிய விபூதி பட்டையும் எவ்வாறாக இருக்குது பார்த்தாயா? பவுடர் மேல நல்லா இருக்கு. அது மட்டுமா முடிஞ்சு போச்சு. ஏதோ பரமகன் அழைத்திருக்கிறார். அது என்னவென்று கண்டுகொள்வோமா? போய் பாருங்க. நீங்க போறதுக்குள்ள ஒரு கணக்கு பாருங்க. திருவடிக்கு அநேக வந்தனம். சொல்லுமே உலகில் மூன்று தோன்றும் உள்ளையும் நான் முக தூய விதியின்வாறு நல்ல கிளியர்கள் கொண்டு வந்து வண்ணமாய் சந்தித்த சித்திரகுப்தரே பாருலகில் நீடுடி வாழ்வாக. பிரம்மதேவன் விதிப்படி நீதி முடிந்த ஜீவன்களை விசாரித்து தண்டனை அளிக்கிறது. அதனால உன்னை பிடித்துக் கொண்டு வர வேண்டும். சீக்கிரம் தண்டனை முடிந்தவரை பிடித்து வா. அந்த மாதிரி யார் தெரியுமா? அந்த நற்குளம் அதில் வேத மந்திரங்களை கற்று சொல்லி தப்பா சொல்லி பாழிவன் தன்னவர் துடிப்பதை கணக்கென்று மன்னன் போது தன்னவர் துடிப்பதை கணக்கென்று மன்னன் போது தந்தையில்லாத வீரனை கொல்லாத வீரனை சரியாக போதித்த தண்டனை அண்டவை காட்சி விட்டுருங்கோ. தேவ தினமாகிய காய்ச்சல் மந்தத்தை பணம் வாங்கிக் கொண்டு நிச்சருக்கு போதித்த சண்டாளனை மெய்கை காட்சி வாயில் ஊற்று வரும் திங்களே.
ஏமா படிக்க தெரியாதவர்களை சென்று தப்பு பத்திரம் எழுதி தன்னுடைய பேருக்கு தன்னுடைய பேருக்கு சரி சரி இத்தனை மீதிலே தப்பு பத்திரம் எழுதி மோசம் செய்து சண்டாளனை கைமாற்றில் ஏற்றி மெய்கை காட்சி கைவிரலில் பந்தம் சுற்றி நரகத்தில் தள்ளி வரும் கிங்களே என்ன செய்தான் தெரியுமா மிக்க வந்த தக்கன வருடத்திலே கொடிய பஞ்சம் ஏற்பட்டது அப்பொழுது இவன் அரிசியிலே கல்லை கலந்து விட்ட பாவி இவன் இவனுக்கு என்ன தண்டனை கொடுக்க வேண்டும் பொருள் யமதர்மராஜனே அடே கிங்லியர்களே இவன் ஏழைகளை மோசம் செய்து பஞ்ச காலத்தில் புறப்படி அளந்து அரிசி சோளம் போன்ற தானியங்களில் தண்ணீரில் ஊற வைத்து கல்மண் கலந்து விட்ட இந்த பாவியை பாயங்கிணத்தில் தள்ளி சூளத்தால் குத்தி பாயங்கிணத்தில் தள்ளி நரகத்தில் போட்டு வரும் கிங்லியர்களே அடே கிங்லியர்களே நான் வந்து இந்த சபையிலே வந்த போது ஒவ்வொரு குடம் புண்ணியம் செய்யவில்லை எல்லாம் கருமத்தை செய்து நரகத்துக்கு போனபடியால் ஒவ்வொரு குடம் புண்ணியம் செய்யவில்லை என் மனம் எப்படி வேதனை அடைகிறது தெரியுமா நான் ஒரு நொடி தவறு செய்து விட்டால் ஈசன் கட்டளைப்படி அந்த பர்வத மலை ஒரு மயிர் இமையில் தொங்கிக் கொண்டு இருக்கிறது சூலமானது என் மார்புக்கு நேராக நின்று கொண்டு இருக்கிறது சக்கரமானது என் கயிற்றுக்கு நேராக நின்று கொண்டு இருக்குது அக்னி யாரு என் பாதாளத்தில் நின்று கொண்டு இருக்கிறது இந்த மனிதர்கள் எல்லாம் நல்லது செய்யாமல் தவறுகளை செய்து என் மனம் வேதனையை அடைகிறார்கள் நான் இதை தவறிட்டால் நான் கொஞ்சம் தவறி தர்மத்தை உதைத்தால் அக்னி ஆற்றில் வியவும் நான் தவறி அப்பையும் தவறினால் சூலமானது என் மார்பை கிழித்துவிடும் அதுவும் தவறிட்டால் சக்கரமானது என் சிரசை அறுத்துவிடும் அதுவும் தப்பினால் அந்த பர்வத மலை என் தலை மீது உயிர்ந்து நான் சுக்குலூராகிடுவேன் அதனால என் மனம் வேதனை அடைகிறது அதனால கந்தர்வர்கள் கன்னிகளை வர வைத்து அதிபச்சனை படி பாடல் புரிந்தால் மிக்க சந்தோஷம் அடைவேன் இப்படியாக யமதர்மராக சிம்மாசனத்தில் அமர்ந்திருக்கும் வேளையில் இதோ தேவக்கலிலாகப்பட்டவர் தமிழ்நாடு வருகிறது அந்த ரோல் கல்யாணம் கொண்டிருக்கிறோம்
ஆ.